தென் நம்ம செல்லுனா என்னென்னு பார்த்துட்டோம். அந்த செல்லுக்கு இன்சைடில் உள்ள அந்த டைனி பார்ட்டிகல்ஸ்க்கு செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா. அடுத்து நம்ம இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். செல்ஸ் ஹேவ் சம் காமன் ஸ்ட்ரக்சர். செல்லுக்கு ஒரு பொதுவான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதில் செல்லுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். செல் மெம்பரேன், செல் சவ்வு இருக்கும். தென் சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ். ஓகேவா. இதுதான் செல்லுக்குள்ளே உள்ள ஒரு காமனான சம் ஸ்ட்ரக்சர்ஸ், அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சைட்டோபிளாசத்தில் சம் அதர் செல் ஆர்கனல்ஸ் ஆர் தர். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன், தென் சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ் இதெல்லாம் மேஜராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதர் செல் ஆர்கனல்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செல் ஆர்கனல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல் மெம்பரேன், செல் சவ்வு, தமிழில் செல் சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன், போத் ஆர் சேம். The boundary of an animal cell is the plasma membrane, which is also called as cell membrane. அனிமல் செல்லோட ஒரு எல்லை பகுதி, பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், எல்லை பகுதி. ஓகேவா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா. which is also called as cell membrane. Cell membrane or plasma membrane, both are same. That is a boundary of an animal cell. ஒரு அனிமல் செல்லோட ஒரு எல்லை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் நாம் சொல்கிறோம். இது ஒரு செல் ஆர்கனல். தென் அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் அனிமல் செல்லில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர்கனல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் மோஸ்ட் செல் ஆர்கனல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல் வால், செல் சுவர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம விட்டுட்டோம். செல் வால் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல். ஓகேவா. அது ஆல்ரெடி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. செல் வால் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இந்த செல் வாலில் என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட்டர் அண்டு ப்ரொடெக்டர். ஓகேவா. பிளான்ட் செல்லுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது, ப்ளஸ் ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடிய இந்த செல் ஆர்கனல் தான் இந்த செல் வால். ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அனிமல் செல்ஸ் ஆஃபன் ஹேவ் an irregular shape. இதில் 2 டைம் and அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ராங்காக கொடுத்துருக்காங்க. அனிமல் செல்ஸ் ஆஃபன் ஹேவ் an irregular shape. ஓகேவா. அனிமல் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, ஷேப் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேறஸ் பிளான்ட் செல்ஸ் ஹேவ் எ மச் மோர் ரெகுலர் அண்டு ரிஜிட் ஷேப். ஓகேவா. அனிமல் செல்லுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடையாது, பட் பிளான்ட் செல்ஸ் ஹேவிங் எ ரெகுலர் அண்டு ரிஜிட் ஷேப். அதுக்கு ஒரு உறுதியான ஒரு வடிவம் இருக்குது, ஷேப் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த ஷேப்பை ப்ரொவைட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் வால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிளான்ட் செல்ஸ் ஹேவ் an additional layer on the outer side of the cell membrane. ஓகேவா. செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன், அதுக்கு அடிஷ்னலாக அதுக்கு அவுட் சைடில் பிளான்ட் செல்லில் ஒரு லேயர், அடிஷ்னல் லேயர் இருக்குது. தட் இஸ் கால்டு பிளான்ட் செல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் த செல் வால் தட் ப்ரொவைட்ஸ் எ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் சப்போர்ட் அண்டு ஸ்டெபிலிட்டி. ஓகேவா. இந்த செல் மெம்பரேனுக்கு அவுட்டர் சைடில் ஒரு அடிஷ்னல் லேயர் ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல். ஓகேவா. தட் அடிஷ்னல் லேயர் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளான்ட் செல். அந்த லேயருக்கு தான் என்ன பேருனா பிளான்ட் செல். அந்த லேயருக்கு செல் வால் அப்படின்னு பேர். பிளான்ட் செல்லில் செல் மெம்பரேனுக்கு அவுட்டர் சைடு ஒரு அடிஷ்னல் லேயர் இருக்குது. அந்த அடிஷ்னல் லேயருக்கு என்ன பேருனா செல் வால், செல் சுவர் அப்படின்னு சொல்லி பேர். அந்த செல் வால் என்ன பண்ணுது, பிளான்ட் செல்லுக்கு ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் செல் வால் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ், த மெயின் ஒன் பீயிங் செல்லுலோஸ். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்னால் ஆனது. இந்த மெயின் காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்லுலோஸ்.
ஓகேவா. செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் a chemical substance is called cellulose. cellulose அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. cellulose helps to maintain the shape of the plant cell. அந்த செல் வாலில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் பிளான்ட் செல்லுக்கு ஒரு ஷேப், பிளான்ட் செல்லோட ஷேப்பை அது மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அனிமல் செல்லில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த செல் வால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் அதர் செல் ஆர்கனலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் செல் வால் அதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது ஒரு செல், இது ஒரு செல், அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்ன சொல்கிறாங்க செல் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் வாலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஓகேவா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், வேக்யூல்ஸ், அதர் செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் செல்லும் அனதர் செல்லும் ஓகேவா இன்டர்கனெக்ட், ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஹோல், ஒரு துளை மூலயமா, ஒரு டைனி ஓப்பனிங்ஸ் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். தட் டைனி ஓப்பனிங்ஸ் இஸ் கால்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா, பிளாஸ்மோடெஸ்மா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒன் செல்லும் அனதர் செல்லும் இன்டர்கனெக்டட் த்ரூ த டைனி ஓப்பனிங்ஸ், ஒரு துளை வழியாக ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும் ஒரு செல்லுக்கும் அனதர் செல்லுக்கும். அந்த டைனி ஓப்பனிங்ஸ்க்கு தான் என்ன பேர் பிளாஸ்மோடெஸ்மா ஆர் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற செல் ஆர்கனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். ஓகேவா. அது என்ன சொல்கிறாங்க த ஏரியா ஆஃப் மூமெண்ட். ஓகேவா. மூமெண்ட்டுக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்டோபிளாசத்தை சொல்கிறோம். அதுக்கான டெஃபினேஷன் நம்ம அடுத்து பார்க்கலாம். த சைட்டோபிளாசம் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் த செல் வித்தின் த செல் மெம்பரேன். ஓகேவா. செல் மெம்பரேனுக்குள்ளே உள்ள எல்லா லிவிங் பார்ட்ஸும் ஆர் அதர் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இந்த சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்க்ளூடிங் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸை தவிர்த்து, இந்த உட்கருவை தவிர்த்து மீதம் உள்ள இந்த எல்லா செல் ஆர்கனல்ஸும் செல் மெம்பரேனுக்கு உள்ள வித்தின் செல் மெம்பரேன், செல் மெம்பரேனுக்கு உள்ள ஆல் செல் ஆர்கனல்ஸ் எக்ஸப்ட் நியூக்ளியஸ், நியூக்ளியஸை தவிர்த்து ரிமைனிங் உள்ள இந்த எல்லா செல் ஆர்கனல்ஸையும் சேர்த்த அந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The cytoplasm is made up of the cytosol and cell organelles. இந்த சைட்டோபிளாசத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஜராக 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று எதனால் ஆனது இந்த சைட்டோபிளாசம்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசோல் அண்டு செல் ஆர்கனல்ஸ், இது எல்லாமே சேர்ந்த அந்த உள்ளடக்கிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸப்ட் நியூக்ளியஸ், நியூக்ளியஸும் ஒரு செல் ஆர்கனல்ஸ் தான். ஓகேவா. நியூக்ளியஸை தவிர்த்து மீதம் உள்ள அந்த சைட்டோசோல் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். த சைட்டோசோல் இஸ் ஏ வாட்டரி ஜெல்லி லைக் மீடியம் மேட் அப் ஆஃப் 70 to 90% ஆஃப் வாட்டர் அண்டு யூஸ்வலி கலர்லெஸ். ஓகேவா. இந்த சைட்டோபிளாசம் எதனால் ஆனதுன்னு சொல்லி பார்க்கும்போது சைட்டோசோல் அண்டு செல் ஆர்கனல்ஸ்னால ஆனதுன்னு பார்த்துருக்கோம். அந்த சைட்டோசோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 90% பார்த்தீங்கன்னா வாட்டரி ஜெல்லி லைக் மீடியம். ஓகேவா. ஒரு நீர்மம் போன்ற ஒரு பொருளால் ஆனது, வாட்டரி ஜெல்லி லைக் மீடியம், ஒரு நீர்மம் போன்ற ஒரு ஜெல்லி கூழ்ம நிலைன்னு சொல்லுவோம், அதனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு யூஸ்வலி கலர்லெஸ், இந்த சைட்டோசோலுங்கிறது வந்து கலர்லெஸ், எந்த விதமான கலரும் அதுக்கு இருக்காது, நிறமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. செல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் எ செல் ஆர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், vacuoles, ribosome, Golgi body, lysosome, mitochondria, centriole, chloroplast, surrounded by plasma membrane and cell wall. The cell wall and plasma membrane. ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள அந்த ஸ்ட்ரக்சர், இந்த டைனி ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேருன்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த செல் ஆர்கனலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல்ஸ், ரிபோசோம், கோல்கி பாடிஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், குளோரோபிளாஸ்ட். தீஸ் ஆல் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் செல் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனல்ஸுக்கு இது எல்லாமே எக்ஸாம்பிள்.
அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த எல்லா செல் ஆர்கனல்ஸும் பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்தில் தான் தே எம்பெட்டட் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது போல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எம்பப்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புரோட்டோபிளாசம் வேஸ் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்ன, சைட்டோபிளாசம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். Protoplasm is cytoplasm. In particular, the material inside and outside the nuclear membrane is known as protoplasm. ஓகேவா, சைட்டோபிளாசம் பார்த்துட்டோம். புரோட்டோபிளாசம்னா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் மூலமா அது இன்னும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, the substances, the material inside and outside the nuclear membrane, இதுதான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், உட்கரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த நியூக்ளியஸை சுற்றி உள்ள அந்த மெம்பரேனுக்கு நியூக்ளியார் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பேர். நியூக்ளியஸ் சுற்றி உள்ள மெம்பரேனுக்கு நியூக்ளியார் மெம்பரேன் பேர். அந்த நியூக்ளியார் மெம்பரேனுக்கு இன்சைடு அண்டு அவுட் சைடு. இன்சைடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா நியூக்ளியஸ் உள்ள பார்ட். அவுட் சைடு நியூக்ளியர் மெம்பரேனுக்கு அவுட் சைடுன்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த சைட்டோபிளாசம் பார்ட் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அதனால் த மெட்டீரியல் இன்சைடு அண்ட் அவுட் சைடு த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் நோன் ஆஸ் புரோட்டோபிளாசம். அந்த நியூக்ளியஸுக்கும் இது நியூக்ளியஸ், நியூக்ளியக்கு இன்சைடு என்ன இருக்கும், நியூக்ளியோலஸ், குரோமாட்டின் ரெக்டிகுலம், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த நியூக்ளியஸோட அந்த மெம்பரேனுக்கு என்ன பேருனா நியூக்ளியார் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ இன்சைடு த நியூக்ளியஸ் அண்டு அவுட் சைடு த நியூக்ளியார் மெம்பரேன், த ஹோல் பார்ட். ஓகேவா, கிட்டத்தட்ட செல் மெம்பரேனுக்கு உள்ள அந்த எல்லா பார்ட்டையும் சேர்ந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் சைட்டோபிளாசம் இன்க்ளூடு நியூக்ளியஸ். ஓகேவா, நியூக்ளியஸையும் சேர்த்து அந்த சைட்டோபிளாசம். ஓகேவா, அந்த எல்லா டோட்டல் பார்ட்ஸையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The fluid inside the nucleus is known as nuclear fluid or nucleoplasm and outside the nucleus is called as cytoplasm. இந்த நியூக்ளியஸுக்கு உள்ள அந்த ஃப்ளூயிட் இதுதான் இந்த டயக்ராமில், இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்கு உள்ள அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேர்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு பேர். ஓகேவா, நியூக்ளியஸுக்கு இன்சைடில் உள்ள அந்த ஃப்ளூயிடுக்கு நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லி பேர். நியூக்ளியஸுக்கு அவுட் சைடு. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் நியூக்ளியஸுக்கு வெளிப்பக்கம் உள்ள அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு பேர். சைட்டோபிளாசம். இந்த டயக்ராம் மூலமாக கிளியராக கொடுத்துருக்காங்க. இது செல் மெம்பரேன், ஒரு செல்லில் உள்ள பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்கு உள்ள இன்சைடில் உள்ள அந்த ஹோல் பார்ட், அந்த முழுமையான பகுதிக்கு தான் என்ன பேருனா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா, இந்த புரோட்டோபிளாசத்தில் இந்த சைட்டோபிளாசம் இன்க்ளூடு நியூக்ளியஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹோல் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸப்ட் நியூக்ளியஸை தவிர்த்து ரிமைனிங் செல் மெம்பரேனுக்கு இன்சைடில் உள்ள இந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோபிளாசம் இன்க்ளூடு நியூக்ளியஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹோல் பார்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.